திருட்டுத்தனமாக வாய்க்காலில் விதை உருண்டு வந்து முளைச்சி மண்ணில் போட்ட விதை என்றும் வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பூசணி கொடி அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாதம் போட்ட விதை பந்தலிலே பாவக்காய் அப்படின்னு சொன்ன மாதிரியா எங்கள் பந்தலில் பூசணிக்காங்க. அந்த கொடி படர்ந்து சீத்தா மரத்து மேலே போய் இப்போ காய் காய்ச்சி தொங்கிட்டுருக்கு. நாங்களும் இதை பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெருசானதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கோம். தைப்பொங்கல் அறுவடைக்காக காத்துட்ருக்கு நம்ம பூசணிக்காய். அன்றைக்கி சக்கரை பூசணிக்காய் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால ஓகேங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜனவரி 2, நேற்றே சொல்லியிருக்கணும். நேற்று ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பிஸி. ஸோ இன்றைக்கி சொல்கிறேன், இந்த புது வருடம் நமக்கு எல்லாமே இனியதாக நடக்கட்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையுமே மறந்துடுவோம். இனிமேல் நடக்கிறது நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா பேருமே கடவுள்கிட்ட வேண்டிட்டு புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுவோங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. இது வந்து புடலங்காய் இப்போ தான் பூவாக இருக்குது, இன்னும் காய் வர ஆரம்பிக்கலை. புடலங்காய் பூ நிறையாவே பூத்துருக்கு. பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து அவங்களோட பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சின்ன சின்ன ஆர்கானிக்காக வந்து கீரை வகைகள் காய் வகைகள் போட்டு எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட சந்தோஷமே தனி தாங்க. பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதுவரை கேட்டதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் அப்படி கேட்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.